மதுரையில் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஸ்டார் குரு குருசாமி பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். இவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என தினமும் 1000 நபர்களுக்கு 792 நாட்களுக்கு மேலாக மதிய உணவு இலவசமாக வழங்கி வருகிறார். இந்நிலையில் இன்று பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் மோகன் தனது பிறந்த நாளை கொண்டாடுவதை ஒட்டி அதனை சிறப்பிக்கும் விதமாக 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் நடிகர் மோகன் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான விஷயம், குருசாமி தியாகராஜர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம். ஆண்டவன் அவங்களும் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், நான் ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணுறேன். இவங்களோட சேர்ந்து நம்ம ஃபேன்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு இன்னொரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு சாப்பாடு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. அதுதான் ஏன் நன்றி சொல்லிட்டேனே, மறுபடியும் டவுட் பண்றீங்க? ஆமா, உங்களை மாதிரியே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். உங்க போறேன் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். மாற்றம் வந்திருக்கு, எல்லாம் நல்லபடியா நல்லது நடக்கும் நம்புறோம். நன்றி, வணக்கம். யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் நல்லது செய்வாருன்னு நம்புறேன். ஐயா, இங்க படத்தை பத்தி பேச மாட்டேன். புரியல? அதெல்லாம் நான் சொல்லலையே, அது தெரியல. மற்றவங்க அவங்க கிட்ட தான் இந்த கேள்வி. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நம்ம பல்வேறு சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் மதுரையில. அதாவது எதையும் எதிர்பார்க்காம அடிப்படை மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ, உணவு, நீர்நிலைகள், கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளிகளை நோக்கி நம்மளுடைய பயணங்கள். அதோட திட்டம் தான் நம்மளுடைய அரசு மருத்துவமனையில இருக்கும் சிகிச்சை பார்க்க வரும் காப்பாளர்களுக்கும் சிகிச்சை பார்க்கிறவர்களுக்கு நம்ம தொடர்ந்து இடைவிடாமல் இன்றோடு 792வது நாள், அதாவது 800வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம்.